கோடைகளத்தில் மனிதனையே வைக்க கண்டாய் மனிதனையே வைக்க கண்டாய் இடை சிறந்த வேட்டுவாழி எடுத்து வந்து ஒரு புழுவை சிறந்து வேட்டுவாழி எடுத்து வந்து ஒரு புழுவை கனவு கண்டு முடித்திலகி அந்த கருவரத்தை அம்மையானவள் தன் கணவனோடு சொல்லுகிறாள், என்னங்க என்னமா ஒரு கனவு கண்டுங்க. என்னமா கனவு கண்டாய்? அதாவது ஒரு முனிவர் குடுமையோடு தேங்காய் தர கண்டேன், புஸ்தகமும் ஏடுகளும் பொன்னின் இடத்தானியும் தர கண்டேன், சரி மந்திரவாள் உரைகளற்றி என் மடியிலே வைக்க கண்டேன். மன்னா அம்மா கருவரத்தி, என்ன நீ கண்ட கனவெல்லாம் ஒரு நன்மைக்காகவே கனவு இருக்கிறாய். ஒரு வேட்டுவாளியானது ஒரு புழுவை எடுத்து வந்து குகைக்குள்ளே வைத்து அடைகாக்க கண்டேன். மன்னா இதிலிருந்து என்ன புரிய தெரியுமா? நிச்சயமாக நமக்கு குழந்தை கிடைக்கும், கவலைப்படாதே அம்மா. ஒரு பாம்பு வந்து என் மடியே ஏறி தாராட கண்டேன், தெய்வலோக பொற்களே ஆனது என் மடியிலே வரவும் கண்டேன். இதெல்லாம் குழந்தைக்குத்தானா? ஆமா ஆமா. அப்படி என்று சந்தோஷம் கொண்டே சரி வந்த வந்த தேவையுமா மகிழ்ந்திருந்தா கோவிலே தான் இருந்தாலே சாந்து புழுகு விளையாடித்து தானும் இருவேரும் தான் இருந்தார். வராத மணவாரும் மன்னவனோ தேவியுமா மணவாரும் மன்னவனோ தேவியுமாய் மாம்பது போல் தானவனும் பாராட்ட பாராட்ட ஒரு மொழியாரை மன்னருக்கு வேலையிலே ஒரு நேரத்திலே தானுதிரம் தாண்டிரண்டு தானுதிரம் தாண்டிரண்டு கருங்குழையில் பரமசிவன் திருவருளால் முதிர முத்தியே உரு வளர்ந்து உடனே திங்கள் எண்ணுவாளா கணவனும் மனைவியும் ஒருமித்து இல்லறத்தை இனிதே நடத்தினார்கள். வரக்கூடிய நேரத்தில் அங்கே வன்னியப்பர் சுவாமியுடைய திருவருளாலும் ஆண்டவனுடைய அருளாலும் கருவரத்தை அம்மையானவள் கற்பமற்றவள் மனைவிக்கு மாதங்கள் வளர்கின்றது. ஒன்று இரண்டான திங்கள் உருவாத கரு உருகொண்டு தானோ போல மாதத்து ஓங்கார சக்தி மாதத்து ஓங்கார சக்தி மாதத்து மாங்காய் உயர்நிலை உடனே மனதாகமாக ஆறு மாதம் சென்ற பிறந்தாய் 6 மாதம் சென்ற பதியார பல சோறு பல சோறு பஞ்சாமல் காலே நிறைத்தாய் தீய தேனு இறந்தாரே தீய தேனு இறந்தாரே வெற்றி உன்னவாய் உன்னாகவே உடன் நந்தாகரோத ஓமையற்கு மாலை 7 பிறக்கோனா இருந்து புலம்போவார் மாதம் எட்டாவது மாதம் எட்டாத
மாதத்தில் உடையங்களோடவே மாதத்தில் உடையங்களோடவே திருமலுடன் எழுப்பழுக்கு ஆறு முளைந்து கண்மாறு முன்பாரம் ஆறு முளைத்து கண்ணாறு போன்றான் தளர்ந்தே உடல் கருக்கூடா ஊமையை போலே உறுதி உழத்துவா போலி முறைக்கு உயர்த்துவாய் முட்டுகின்றாய் கருமரத்தியானவை உடையவரே தஞ்சம் என்றாளே அந்த கருமரத்தி அம்மையானவை கர்ப்பவதி சரி ஒன்றான மாதத்திலே உருவானது வளர்கின்றது எப்படி இரண்டான மாதத்திலே முத்து போன்று திருமேனி வியர்வை சிந்துகிறது ஆமா மூன்றான மாதத்திலே மாங்காய் புளியங்காய் நெல்லிக்காய் சாப்பிடுறா நான்காவது மாதத்தில் நாலான மாதத்தில் அவளுக்கு கமல் பழமே அடித்தது போல் அவள் ஒரே அசதியாய் இருக்கிறார் ஐந்தாவது மாதத்திலே ஐந்தான மாதத்தில் அங்கே பலகாரம் பணியாரம் எல்லாம் சாப்பிடுறார் சரி ஆறான மாதத்தில் ஆமா வெற்றி தின்ன வாயெல்லாம் பொன்னாகவே இருக்கிறதா அப்படி ஏழான மாதத்தில் எண்ணி எண்ணி புலம்பி இருக்கிறாள் அப்படி 8 மாதம் ஆகிறது சரி இருந்து புலம்புறா எட்டான மாதத்திலே ஏஞ்சலையா கருமரத்திலே மாதத்திலே ஏந்திலையா கருமரத்திலே கண்ணுறந்தோ இல்லை என்றார் கைவரத்தோ இல்லை என்றாய் இல்லை என்றார் பார்க்க யாரும் இல்லை என்றால் பார்க்க நானும் இல்லை சித்தனவை தான் கொடுத்து திருமால தான் நினைத்தாய் பண்டு நாடி செய்த விலையோ வாழ்வினையோ எந்த ஒன்பதான மாதத்திலே இல்லை மாதத்திலே ஓடுவதற்கோ இல்லை என்றாய் மாதத்திலே வீட்டு முறை வைக்க வேண்டும் என்றாய் 10 மாதம் செல்கிற போது அம்மாவுக்கு அழகாக ஒரு ஈத்துமுறை கட்டி ஈத்துமுறத்திலே அம்மாவை குடியமர்த்த வேண்டும் என்று மன்னருடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறாள் என்னங்க இல்லம்மா உடனே நாம ஈத்துமுறை கட்ட வேண்டும் சரி உடனே ஈத்துமுறை கட்டினார்கள் ஈத்துமுறை கட்டி மருத்துவத்தை கூட்டி வர வேண்டும் என்று மன்னவரை மருத்துவத்தை கூட்டி வாடா மருத்துவத்தை கூட்டி வாடா கூட்டி வாழை தூதுவனே எந்த எந்த மருத்துவத்தை கூட்டி வாழ மருத்துவத்தை எந்த மருத்துவத்தை உள்ள மருத்துவத்தாய் பொன்னூறு என்பவளை உள்ள மருத்துவத்தாய் பொன்னூறு என்பவளை ஓட்டநேரம் வரவழைத்து உறுதியுடன் சொன்ன போது வரவழைத்து உறுதியுடன் சொன்ன போது கட்டுடனே ஓட்டனும் கால் கொட்டமாய் தான் ஓட கட்டுடனே ஓட்டனுமே கால் ஓட்டமாய் தான் ஓட ஒத்து கல்லே மேலே நின்று கூப்பிட்டானே இப்போது அழைத்ததென்ன இப்போது அழைத்ததென்ன தேவனோடு மந்தையிலெல்லாம் கருவரத்தி தேவனோடு தூதுவா என்னுடைய மனைவி இருக்கிறதே கருமரத்தி அவளுக்கு மாசம் 10 ஆகிவிட்டது சீக்கிரம் சென்று பொன்னருவி மருத்துவத்தை நீ சென்று அழைத்து வர வேண்டும் இதோ சென்று அழைத்து வருகிறேன் என்ன உடனே அந்த தூதுவனானவன் எண்ணெயிட்டு கட்சி கட்டி ஏற்றவள்ளி விடப்படுத்து ஓட்டங்கள் நடை வாங்கப்படி ஓடி வருகின்றான் ஆமா வந்தான் குத்துக்கள் மேலே நின்று கூப்பிட்டான் என்று சத்தம் அம்மா மருத்துவம் அப்பா அம்மா உருவி மருத்துவம் உருவியா அம்மா பொண்ணு உருவி மருத்துவம் எம்மா என்னடா ஆமா நீ மேல நிக்கிற நான் கீழே நிக்கிற குத்துக்கள் மேல சீக்கிரம் ஓடி அம்மா என்னடா அம்மா இந்த மாதிரி உன்னை கூட்டிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கிறேன் சீக்கிரம் பரப்படு என்ன கூட்டிட்டு போக வந்தியா ஆமா எனக்கு வயசு எத்தனைன்னு உனக்குமா ஏன் கலந்து எனக்கு வயசு 99 அப்ப கட்டை வயசுல உன்னையா நான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன் என் கிளவி
நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எங்க இருந்து? மணிக்காஞ்சி நாட்டில இருந்து வந்திருக்கிறேன். அப்படியா? பேரா நான் சொல்லுகிறேன் கேளு. சொல்லு. நீ கூப்பிட்ட உடனே என்னால வர முடியுமா? ஏமாட்டி எனக்கு கூறுகிறவன் ஒருவன் உண்டு, ஒருவன் உண்டு, கூட 2 குழந்தை உண்டு, கூட 2 குழந்தை உண்டு, நான் வந்தால் வீடறிவே கஞ்சி வைக்க ஒருவர் இல்லை, என்னை போல் எத்தனை பேர் பெரிய பட்டணத்தில் தலைத்து கூட்டி போடா அந்த மருத்துவத்தால் சொல்கிறாள், பேரா பாட்டி, அதாவது நீ என்னை இப்ப மருத்துவம் பார்க்க கூப்பிடுறியே. ஆமா, முடியாதப்பா. ஏன் பாட்டி முடியாது சொல்ற? எனக்கு ஒரு கிழமை இருக்கிறான். கிழவனா? எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கிழவன் ஆனப்பறவா குழந்தை இருக்கு? ஆமா. அப்ப எந்த வயசுல குழந்தை பெற்றுக்கிறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் பிந்திதான் கல்யாணம் ஆச்சு. அவனுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 50. உனக்கு 50. உன் கிழவனுக்கு குழந்தையும் கொஞ்சம் பிந்திதான் கிடைச்சி. அப்படியே உன் கிழவனுக்கு எத்தனை வயசு? கிழவருக்கா? பார்த்தா எத்தனை வயசு போல தெரியுது? 90 வயசுக்கு நேரம் போல இருக்கு. வயசு அவ்வளவு ஆனாலும் எவ்வளவு கம்பீரமா இருக்காரு. ஆமா, கம்பீரத்தை பார்த்துதான் அவருக்கு நான் கழுத்தை நீட்டினேன். அப்படியா? ஆமா. தேசம் இருட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுக்கிட்டு நீ கூப்பிட்டு மாதிரி இருக்கணும். பேரா, அதாவது நான் வந்தால் வீட்டிலே கஞ்சி வைக்க ஒருவர் இல்லை. இந்த பட்டணத்திலேயே நிறைய மருத்துவம் இருக்காங்க. அதுல யாரையாவது நீ கூட்டிட்டு போப்பா. இல்ல பாட்டி, நீதான் பெயர் கேட்ட உரிமைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்ல பொன்னுரிமை மருத்துவம்னு கைராசி உள்ள மருத்துவதியம். ஆமா ஆமா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. தூதுவனே அறிவேனடா தூதுவனே, இங்கே உள்ள வளமை எல்லாம் அவர் கிளையில் மருத்துவத்துக்கு போனேனடா, தந்தாரில்லை என்னை தந்தாரில்லை, பாக்கி வச்சிலை தந்தாரில்லை, என்னை தந்தாரில்லை, என்னை தந்தாரில்லை, மாட்டு வெற்றிலை தந்தாரில்லை, விழாடே தானே வந்து தந்தாரில்லை, ஒரு பணம் நான் கேட்டேன், அறப்பணமோ தந்தாரில்லை, மணிக்காஞ்சி ஊரதிலே, மணிக்காஞ்சி ஊரதிலே, மருத்துவத்திற்கு வரவும் இல்லை, மணிக்காஞ்சி ஊரதிலே, மணிக்காஞ்சி ஊரதிலே, நான் மருத்துவத்திற்கு வருவதில்லை. தூதுவா பாட்டி, நீ சொன்னியே மணிக்காஞ்சி. ஆமா, அங்கே உள்ள வளமை எல்லாம் நான் அறிந்துதான் அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். ஏமாட்டி அங்க அந்த நாட்டுக்கு என்ன வளமை குறைஞ்சிருக்கு? நல்லது தானே. அதாவது முன்னாடி ஆமா, அதாவது அவர்கள் கிளையிலே ஒரு பொண்ணுக்கு நான் மருத்துவமாக்க போயிருந்தேன். சரி, குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரம் ஆச்சு. ஆமா, சில குழந்தை அப்படி ஸ்ட்ரைக் பிடிக்கும். ஆமா, சரி. அதாவது இந்த காலத்து மாதிரி ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது. இல்ல, கிடையாது. இந்த காலத்துல சும்மா சுகப்பிரசவமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்டுல தான் பிரசவம். இல்ல, ஆஸ்பத்திரி விட மாட்டான். கொண்டு போய் ஆச்சுன்னா ஒரு வாரம் அங்க படுக்கணும். ஆமா, ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு எல்லாம் விட மாட்டான்.
அங்கே ஒரு அம்மாவுக்கு நான் பிரசவம் பார்க்க போயிருந்தேனா சரி. என்னுடைய தலையெல்லாம் காய்ந்து விட்டது. தலையில தேய்ப்பதற்கு எண்ணெய் இருந்தா கொடுன்னு கேட்டேன். கவலைப்படாத பாட்டி, தலைக்கு எண்ணெய் தந்தா இல்ல. இந்த பாரு, மணிக்காஞ்சி நாட்கள் நான் தீவுல இருந்து எண்ணெய் வாங்கி வச்சிருக்கிறேன். என்ன என்ன மண்ணெண்ணெய். எத்தனை நாள் தீவுல இருந்த? 3 நாள். ஏன்? இந்த பாரு, அப்படியா? ஆமா, மண்ணெண்ணெயா? மண்ணெண்ணெய். அறிவு இருக்காடா? யார் தலையில என்ன எண்ணெய் தேய்ப்பாங்க? பாட்டி, ஆ, அந்த காலத்துல எல்லாம் தேங்காய் தேய்ப்பாங்க. இந்த காலத்துல நிறைய எண்ணெய் தேய்ச்சி மண்ணில் உள்ள கொண்டை எல்லாம் கழிஞ்சு போயிடும். நான் என்ன தேய்ப்பேன் தெரியுமா? நீ என்ன எண்ணெய் தேய்ப்பா? பிபிடி ஆயில். என்ன பிபி ஆயிலா? பிபிடி ஆயில். பிபிடி ஆயிலா? ஆமா. அதனாலதான் இப்ப பேரா பேசுவதற்கு நேரம் இல்ல. அதாவது நான் நல்ல வெற்றிலை போடுவேன். வாய்க்கு வெற்றிலை போடுவதற்கு வெற்றிலை இருந்தா கொடுன்னு கேட்டேன். வெற்றிலை கூட தந்தா இல்ல. அந்த வீட்டுக்குள்ள யாத்திரையே தப்பா போச்சு. அந்த அம்மா பிரசவ வேதனைக்கு எவ்வளவு துடிச்சுட்டு இருப்பா. அந்த நேரத்துல நீ வெத்தலை கேட்டுக்கலாமா? அதாவது என்னுடைய இதே எனக்கு பார்க்கணும் இல்ல. உன்னுடைய சுகம் உனக்கு பார்க்கணும் இல்ல. பார்க்கணும் பார்க்காம இருக்க நீ. அது மட்டுமல்ல, நான் உடுத்திருந்த ட்ரெஸ்ஸோ வெள்ள ஆடை. ஆடை அப்படி அழுக்காகி போச்சு. உடுத்து மாத்த உடை கேட்டேன். உடுக்க சேலை தந்தா இல்ல. ஒரு சேலையை வைத்துட்டு எத்தனை ஊர்ல நீ சமாளிக்கிற. இப்போ நீ சேலைகளை சொல்லியாக்கணும். ஆமா, சரி, பரவாயில்ல பாட்டி. பேசிட்டு போனது ஒரு பணம். அவ தரும்போது எத்தனை பணம் தந்தா தெரியுமா? எவ்வளவு? அரை பணம் தந்தா. பாட்டி, அரை பணம் பாக்கி வச்சுட்டா. அப்படியா? நீ கவலைப்படாத. இந்த மாதிரி இது பெரிய இடம், உனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். உடனே புறப்படு. அப்படியா? ஆமா. உடனே சொல்லுகிறான் அந்த தூதுவன். என்ன சொல்லுவாள்? மருத்துவம் ஆனாலோ மருத்துவமே அதை அனுப்பி விட்டாரா? மருத்துவமே கருமரத்துக்கு இடுத்தம் வந்தா கைவிடுவாரோ மருத்துவமே? அதனால பேரா நான் அன்றைக்கு முடிவெடுத்ததுதான். எங்க போனாலும் பொன்களஞ்சி பேசி இல்லாம நான் நடை கடற மாட்டேன். அங்கே வரும்போதே ஒரு ஆள் சொன்னாரு, யாரும் பொண்ணுருவி ஆளுகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி ஒதுங்கிடுவாங்க. பாட்டி, எல்லாம் இருக்கட்டும். எத்தனை கலைஞ்சி வேணும்? கலைஞ்சி பேசணுமா? நம்ம பேசாம நான் வர மாட்டேன். அப்படின்னா ஒரு கலைஞ்சி போட்டாரு. உடனே சொல்லுகிறான் அந்த தூதுவன், ஏ பாட்டி, உனக்கு பொன் கலஞ்சி பேச வேண்டுமானால் ஒரு கலஞ்சி பொன் தருவேன். மருத்துவமே மருத்துவமே ஒரு கலஞ்சி பொன்னதுதான் ஒரு நாள் படிச்சனவோ ஒரு நாள் படிச்சனவோ ஒரு பொன்னதுதான் ஒரு நாள் படிச்சினவு ஒரு நாள் படிச்சினவு இரண்டு கலஞ்சி பொன்னருவே மருத்துவமே இரண்டு கலஞ்சி பொன்னருதான் இருந்தையிடம் தவிலெடுப்பே பொன்னதுதான்
பாட்டி உங்களுக்கு கூலி கொத்து பேச வேண்டுமானால் ஒரு களஞ்சி பொன் தருகிறேன். ஒரு கஞ்சி பொண்ணுக்குன்னா ஒண்ணுக்குமே பத்தாதப்பா. ஏன் பாட்டி? இந்த மாதிரி ஒண்ணுக்குமே பத்தாதுன்னு சொல்லியாச்சுன்னா என் வீடு எப்படிப்பட்ட வீடு பாரு. ஒரு நாள் படி செலவுக்காகாதா? இந்த வீட்டுக்கு பராமரிப்பு பண்றதுக்கே காணாது. பராமரிப்பு பண்ண வேண்டுமானால் அதுக்கு நிறைய வேண்டும் அல்லவா? நிறைய படி செலவுக்கு ஆகாதுன்னு சொல்லு. இந்த பாரு அப்படின்னா 2 களஞ்சி பொன் தருகின்றேன். 2 கஞ்சி பொண்ணுனா 2வது அரங்க தூத்தெடுப்பேன். இந்த அரங்க தூத்தெடுத்துருவியா? ஆமா. அப்படியா? தூத்தெடுத்தா தூசி தானே கிடைக்கும் பாட்டி. அது வா வீட்டுல பூரா தூசுதான் வரும். வா வீட்டுல என்ன பொன் களஞ்சி கிடைக்கும்? நான் வந்தோடனே அவுத்து போடுவேனா மடியில இருக்கிறத அப்படி செதறி விழும்போது தூத்தெடுக்கும் போது 2 கஞ்சி கிடைக்கும். அப்படின்னா 2 களஞ்சிக்கு வரமாட்டேன். என் பாட்டி நீ 2 களஞ்சிக்கு வராவிட்டால் 3 களஞ்சி பொன்னுதாரே 3 களஞ்சி பொன்னுதாரே உனக்கு நான் 3 களஞ்சி பொன் தருகிறேன். 3 களஞ்சினா என் வீட்டு முற்றத்துல என்ன நிற்கிட்டு பாருடா. ஒரு மொட்டை முருங்கை மரம் நிற்கிறது பாட்டி. முருங்கை மரம் பூத்து காய் காய்க்கக்கூடிய நேரத்தில் இந்த முருங்கையை பறித்து சந்தையில் கொண்டு வந்து வித்தாச்சுன்னா 3 களஞ்சிக்கு மேல கிடைக்கும். முருங்கைக்காய்க்கு அவ்வளவு மவுசு தை மாசத்துல ஏகப்பட்ட காய்க்கு ஏகப்பட்ட வேலை. ஆமா தை மாசத்துல வந்து முருங்கைக்காய் கேட்கறப்ப சும்மா வேலை தர மாட்டேன். ஒரு முருங்கைக்காய் 20 ரூபாய். 50 ரூபாய். அப்படியா? அம்மா 6 முருங்கைக்காய். உங்க 2 பேருக்கு வீட்டு பக்கம் தான் 3 பேர் குறையுது. ரொம்ப பொருத்தம். மாசி மாசம் வந்தாச்சுன்னா 1 கிலோ வந்து 5 ரூபாய். 5 ரூபாய். உங்க வீட்டுல அதுக்குள்ளார வரவே இல்ல. இல்லையா? ஆமா. நீங்க சொன்னாலே கொஞ்சம் அலர்ஜி. 3 களஞ்சிக்கு வரமாட்டேன். 4 களஞ்சி பொன் தருகிறேன். 4 களஞ்சி பொண்ணா? அதோ பாருங்க நாய் இருக்கிறது பாத்தியா? அது அரிசி அளந்து ஓட்ட நாளி. சரி, இந்த ஓட்ட நாளி கூடு போட்டுருக்க 4 களஞ்சி கொண்டு 4 களஞ்சிக்கு வரமாட்டியா? என் பாட்டி நீ 4 களஞ்சிக்கு வராவிட்டால் 5 களஞ்சி பொண்ணும் தாரே மருத்துவமே மஞ்சள் குளிக்க 10 களஞ்சி பொண்ணும் தாரே எழுந்திரடி மருத்துவமே பாட்டி 5 களஞ்சி பொன் தருகிறேன். முடியாதப்பா. ஆசை மகனுக்கு ஆக்கி போட பத்தாது. இந்த பாரு மஞ்சள் குளிக்க பத்தாதப்பா. 6 களஞ்சி பொன் தருகிறேன். 6 களஞ்சி பொண்ணா? ஆமா. என்ன போட்டு சமாளிக்கிறது? சொன்னா போவாட்ட போல இருக்கு. 7 களஞ்சா? எனக்கு உடவாங்க பத்தாது. 8
8 இலங்கை வந்தருகிறேன். 8 இலங்கையா? ஆமா. கூடாது மக்களா. அம்மா கண்ணுமணி, ஐயே அந்த கப்பல ஒரு குழந்தை போட்டு எடுத்துட்டு வாமா அந்த லூசை. லூஸ் லூஸ் இல்ல பாட்டி, ஜூஸ். பொண்ணு போட்டு அவ சட்டமே தராம இருக்குதா? அவன் தரமாட்டா. அப்படியா? நான் ஏற்கனவே சம்பந்தம் மாறி போச்சு, பிள்ளை இருக்கக்கூடிய அதனால ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இது உங்க இளைய பிள்ளையா? அது 17வது பிள்ளை. பாட்டி எனக்கு இப்பதான் சம்பந்தம் பாக்குறாங்க. அப்படியா? ஆமா. நான் யாருக்கு கொடுத்தாலும் உனக்கு நான் தர மாட்டேன். ஏன்? இந்த அளவுள்ள பிள்ளைய தந்தாச்சுன்னா நான் என் பாடு என்ன ஆகும்? பாட்டி ஒரு 17 குழந்தைங்களா பாட்டி? ஆமா. 17 நீங்க என்ன குழந்தை? இருக்கட்டும் எல்லாம் பொட்ட பிள்ளை. பாட்டி உனக்கு மொத்தம் எத்தனை கிழஞ்சி வேணும்? எனக்கு 10 கிழங்கு ஒன்று நான் சொல்லி இந்த இடத்தை காலி பண்ண நாயை கூட்டுவேன். 10 கிழஞ்சி என்று சொல்லும் போது மருத்துவர்கள் வாரையன் என்று சம்மதித்து இருவேறு வழிநடந்து வருகிறார்கள். அப்போது இந்த மருத்துவ நடக்க முடியல. ரொம்ப வயசு பாருங்க. என்ன கொஞ்சம் செத்த இருந்துட்டு போவாராண்டா. செத்தா எப்படி பாட்டி இருக்கு? செத்தான்னு செத்தா இருக்குல்லடா, கொஞ்சம் இருந்து போறான்னு சொன்னேன். பாட்டி உன்னால நடக்க முடியலையா? ஒரு யானை ஒன்று கொண்டு வரட்டுமா? இருக்கு. யானைக்கு மேல உன்னை தூக்கி இழுத்து கொண்டு போகலாம். பாவி பழைய யானைக்கு மேல இருக்கக்கூடிய வயசான நாளு. ஏ பாட்டி பல்லாக்கை கொடு வரட்டா? அவர் கொடுப்போம். பல்லாக்கை கொடு வரட்டா? பல்லாக்குமே இருந்தாலோ பல்லாக்குமே இருந்தாலோ பணம் அப்பா என்னோட ஆமா இருந்தாலோ குதிரை கொடுக்காம கொண்டு போ. குதிரையின் மேல் இருந்தாலோ குதிரையின் மேல் இருந்தாலோ குடும்பம் அப்பா என்னோட இருந்தாலும் ஆமா குதிரை மேல் இருந்தாலும் குடும்பம் அப்பா என்னோட. பாட்டி என்ன யானை வேண்டாம் என்றால் ஒரு குதிரை ஒன்று கொண்டு வரட்டுமா பாட்டி? தம்பி குதிரை வேகமா ஓடி எங்கேயாவது கொண்டு வந்து என்ன தூக்கி தள்ளிருந்தா. அப்படியா? குதிரை வேண்டாமா? வேண்டாம். ஒரு பல்லாக்கு கொண்டு வரட்டுமா? பல்லாக்குனா அப்படி பல்லாக்குக்கு மேல உன்னை தூக்கி இருந்து நாங்க 4 பேரும் சுமந்து கொண்டு போகிறோம். என்ன என்ன மருத்துவமாக்க கூட்டிட்டு போறேன், இல்ல இடவழியில சுவாதி முடிக்க கூட்டிட்டு போறியா? மருத்துவம் பார்க்கதா? நானே நடந்து வரேன்டா. அப்படியா? என்ன சொன்ன உடனே அவள் என்ன எடுத்து வருகிறாள் பாருங்கள். மருத்துவமானவள் என்ன எடுத்து வருகிறாள்? கொட்ட பெட்டி பொய் வாங்கி போடுவதற்கு 10 கையில் எடுத்தாள். அறுப்பதற்கு கோலகத்தை எடுத்தாள். அவள் வரக்கூடிய சமயத்திலே சகுனம் பார்க்கின்றார். ஆமா. அதாவது ஒரு மங்கையான
அம்மையானவள் ஒக்கரையிலே நீர்குடமும் ஒருவையிலே பாதனம் கொண்டு வருகிறாள். ஆமா பார்த்த மருத்துவத்தை சொல்லுகிறாள், தூதுவா என்ன எடைக்கு எடை பொன் கொடுத்தாலும் இதுபோல் ஒரு அதாவது பலன் கிடையாது. அப்படியாப்பா அந்த வார்த்தை நன்றாக இருக்கட்டும். இந்த இருவேறு வழிகிடந்து மணிக்காந்தி ஊருக்கு வருகின்றார். மணிக்காந்தி ஊருக்கு வரக்கூடிய நேரத்திலே அங்கே ஓடி எங்க தோது வந்தான் தானம் அங்கே வந்த போது ஓடி எங்க தோது வந்தான் அங்கே வந்த போதே கண்ணிலே வைத்தான் கருகிதறது பட்டமோ சேலை கொடுப்பதே இப்படியாகவே அந்த மருத்துவ மனை புகுந்தாள். அப்போ தூதுவனானவர் மன்னனை சொல்கிறாள், மருத்துவன் வந்து விட்டாள். உடனே நல்லது சொல்லமா ஒரு குழந்தைக்கு தாயாக பார்க்க வேண்டும். நான் கேட்ட பொருளை எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இதுவும் கொண்டு வருகிறேன் தாயி. அங்கே விளக்கினோடு நிறையினாயே தாயே